ஆண்டவரும் மருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு சங்கீதம் 91 வசனம். சங்கீதம் 91 முதலாம் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழல் என்பது ஆளுமையை குறிக்கிறது. மனித வாழ்வில் மக்கள் அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க மறைக்கப்பட பல காரியங்களை மேற்கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையாக சத்துருடைய கிரியைகளிலிருந்தும் பிறருடைய துன்மார்க்கருடைய கரங்களிலிருந்தும் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும்படியாக பல காரியங்களை மேற்கொள்கிறார்கள். ஏசாயா 30 வசனம். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வாக்கை கேளாமல், என் வார்த்தையை மதிக்காமல், அவர்களுடைய சிந்தனைகள் படி, மனிதர்களுடைய சிந்தனைகள் படி வாழ முயற்சி செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று அர்த்தம். அந்த உன்னதமானவர், அந்த கர்த்தருடைய நிழலுக்குள்ளே அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த உன்னதமானவருடைய நிழல் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகும். அந்த உன்னதமானவருடைய நிழல் நம்ம எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்க நமக்கு போதுமானதாக இருக்குது. அங்கே தானியேலுடைய புஸ்தகம் 4 வசனம் சொல்கிறது, நேபுகாத் நேசாருடைய நிழல் பாபிலோனை காப்பாற்றும் என்று சொல்லி நினைத்திருந்தார்கள். ஆனால் மேதியரிடம் பிடிபட்ட போது அவர்கள் நிழல் விலகி போயிற்று என்று நாம் அங்கே தானியேலுடைய புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். யோனா என்ற தீர்க்கதரிசி ஆமணக்கு செடி நிழலில் போய் தங்கினார். யோனா 4:7 நாம் கவனிக்க முடியும். ஆனால் அது வெயில்பட்டு அந்த நிழல் மறைந்து போயிற்று. எலியாவிற்கு சூரிய செடி நிழல் 1 ராஜாக்கள் 19:4 நம்ம அங்கே பார்க்கணும். அதுவும் மாறி போயிற்று. ஆனால் உன்னதமானவருடைய நிழல் நம்மை காப்பாற்றும். முதலாவது, உன்னதமானவருடைய நிழல் நம்மை தப்பு வைக்கிறது. யோபுடைய புஸ்தகத்தில் யோபுடைய வாழ்க்கையை நாம் கவனிப்போமானால் எல்லா வகையிலும் நம்மை காப்பாற்றி நடத்தக்கூடிய ஒரு நிழல் ஆண்டவராகிய கர்த்தருடைய நிழல் நம்மை தப்பு வைக்கிறது. எல்லா தீங்குக்கும், வியாதிக்கும், போராட்டங்களுக்கும், நிந்தைகளுக்கும், அவமானத்துக்கும், கஷ்டத்துக்கும், வறுமைக்கும் நம்மை தப்பு வைக்கிறது. யோபுடைய புஸ்தகம் 33, 17, 8 வசனங்களை நாம் பார்க்கும்போது அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆண்டவர் அவனுடைய எல்லா முன்னிலைமையான கஷ்டங்களுக்கும் தப்பு வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்குகிறது. கடல் மேலே இயேசு கிறிஸ்து அங்கே பிரயாணம் பண்ணும் பொழுது சீஷர்கள் பயந்தார்கள். எல்லா பயத்துக்கும் தேவனுடைய நிழல் அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. அவருடைய செட்டைகளிலே நம்ம மூடக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் போகும் பொழுது எல்லா பயத்துக்கும் நம்ம நீங்களாக்கி போடுவார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். மூன்றாவதாக, தீங்குக்கு விலக்கி காப்பார். உன்னதமானவருடைய நிழல் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பவுல் அன்றைக்கு ஒரு விஷப்பூச்சினால் கடிக்கப்பட்ட போது கர்த்தர் அங்கே தீங்குக்கு விலக்கி காத்துக்கொண்டார். அதை நம்ம பார்க்கும் அப்போஸ்தலர் 28:4-5 வசனங்களை நம்ம பார்க்கணும். நான்காவதாக, கர்த்தருடைய நிழல் நம் தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்கிறது. பிசாசின் கண்களுக்கு மறைக்கப்படுகிறோம். சங்கீதம் 27:5 சொல்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். நாம் மறைக்கப்படுகிறோம். ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஐந்தாவதாக, உன்னதமானவருடைய நிழல் நமக்கு என்ன கொடுக்கிறது? பலப்படுத்தப்படுகிறோம்.
பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் உன்மேல் வரும். லூக்கா 1:35 மரியாள் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் பட்டபோது இயேசுவை உலகத்துக்கு கொண்டு வந்தான். பலப்படுத்தப்படுகிறோம். அங்கே தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஏசாயா 32:2 பார்க்கும்போது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாகவும் இருப்பார். இன்றைக்கு நாம் தேவனுடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உன்னதமானவருடைய அந்த மறைவுக்குள்ளே சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம எல்லா வகையிலும் பாதுகாத்து நம்ம குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வேலையை, வருங்காலத்தை எல்லாவற்றையும் அவர் மறைத்து, தம்முடைய கூடார மறைவில் மறைத்து, தம்முடைய கண்மலையின் வெடிப்பில் வைத்து நம்மை மறைத்து நம்மை நடத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.